வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம கேன் கருணாஸ் இயக்கி நடிச்சு வெளிவந்திருக்கக்கூடிய யூத் இந்த படத்தோடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10th ஜஸ்ட் பாஸ் பண்ணி +1 போயிருக்க நம்ம ஹீரோ அவனுடைய ஒரே ஆசை கனவு எல்லாமே ஸ்கூல்லே அவனுக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை காதலிச்சு அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும். மற்றபடி படிப்பு மேலாம் பெருசா இன்ட்ரெஸ்டே இல்லாம ஜாலியா முழு நேர வேலையா லவ் மட்டுமே பண்ணி சுத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவோட லைஃப் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம பையன் நல்லா படிச்சு பேரால் ஆவான்னு அவனை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய அவனுடைய அப்பா அம்மாவுடைய நிலைமை என்னாச்சு, கடைசியில் நம்ம ஹீரோ உருப்டானா இல்லையான்றத ரொம்ப சுவாரஸ்யமா சொன்ன படம் தான் இந்த யூத். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மணி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே விடிய காலையில் வீட்டில் இருக்க எல்லா சாமிகிட்டையும் எப்படியாச்சும் என் பையன் இந்த 10th பாஸ் பண்ணின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காங்களே, இவங்க தாங்க இந்த படத்துடைய ஹீரோவான பிரவீனுடைய அம்மா. ரொம்பவே ஒரு இன்னசென்ட்டான அம்மா. இவங்களுடைய உலகம் ரொம்ப ரொம்ப சின்னது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்த தான் ஹஸ்பண்டும் 5 வருஷம் தவம் இருந்து பெற்ற ஒரே பையனான பிரவீன், இவங்க 2 பேர் தான் இவங்களுடைய உலகமே. இன்னைக்கு அவங்க பையனுடைய பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட். ஸோ அதுக்காக இவங்க பூஜை பண்ணிட்டு பூஜைக்கு யூஸ் பண்ண எலுமிச்சை பழத்தில் ஜூஸை போட்டு தூங்கிட்டு இருக்க இவங்க பையனை போயிட்டு எழுப்புறாங்க. பிரவீனே எதிர்றா, அந்த ஜூஸை குடுறா, அப்போதான் எல்லா சாமியோட அருள் உனக்கு கிடைக்கும், நீ பப்ளிக் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவ அப்படின்ற மாதிரிலாம் எழுப்புறாங்க. ஆனா ஹீரோ, ஐயோ அம்மா என்னை விட்டுருமா, அந்த ஜூஸை போய் அப்பனை கொடுமா அப்படின்ற மாதிரி தட்டி கடிச்சிடறான். ஜூஸ் வேஸ்டா போயிடுமேன்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஹஸ்பண்டை போய் எழுப்புறாங்க. அந்த ஹஸ்பண்ட் கேரக்டரை நம்ம சுராஜ் தான் நடிச்சிருக்காரு. அவருடைய ஒய்ஃப் போய் எழுப்புனதும், இது அவனுக்கு போட்ட ஜூஸ் வேஸ்டா போயிடும் எனக்கு வந்து கொடுக்குற, அவனே இந்த வீட்டில் ஒரு வேஸ்ட், அவன் குடிக்காம ஜூஸை நான் குடிப்பேனா, எடுத்துன்னு ஓடிட்டு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்பிடுறாரு. எஸ், அந்த வீட்டிலே ரொம்ப ஃபன்னான ஆள்னா அது நம்ம ஹீரோக்கு அடுத்து ஹீரோடைய அப்பாவான சுராஜ். லைஃப்ல பிஸ்னஸ் பண்ணி பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணுன்ற கனவு இருக்கு. ஆனா இவர்கிட்ட போதுமான அளவு படிப்பறிவு இல்லாதனால ஒரு சாதாரண பேக்கரியை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவுதாங்க நம்ம ஹீரோடைய ஃபேமிலி. காலையிலே ஹீரோடைய 10th ரிசல்ட்டை பார்க்கறதுக்காக அவங்க அம்மா அவனை கூட்டிட்டு ப்ரௌசிங் சென்டருக்கு பரபரப்பா போறாங்க. ஆனா ஹீரோ முகத்துல ஒரு துளி அளவு கூட பரபரப்பு இல்லை. பயத்தோடவே இவங்க போயிட்டு ப்ரௌசிங் சென்டர்ல ரோல் நம்பர் கொடுத்து ரிசல்ட்டை வாங்கிட்டு வராங்க. அப்படி ரிசல்ட்டை வாங்கிட்டு வந்து பிரிச்சு பார்த்தா பையன் எல்லா சப்ஜெக்ட்லயும் 35, 36, 37 ஜஸ்ட் பாஸ் பண்ணி எப்படியோ 10th பாஸ் பண்ணிட்டான். இந்த ஜஸ்ட் பாஸையே ஏதோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண அளவுக்கு இவங்க அம்மாக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இவங்க பையன் ஃபெயில் ஆடுவான்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா எப்படியோ பையன் ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டான். உடனே இவங்க பையனை கூட்டிட்டு இவங்க ஹஸ்பண்டோடைய பேக்கரி கடைக்கு போயிட்டு நம்ம பையன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்ல, பாஸ் எல்லாரும் தான் பண்றாங்க, எவ்வளோ மார்க்கு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்க, எல்லா மார்க்கையும் சேர்த்தா ஒரு 200 வரும் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய அம்மா சொல்ல, 200 ஒரு மார்க்கா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஒழுங்கா அவனை நாளையிலேருந்து பேக்கரிக்கு வந்து சொல்லு, இதுக்கப்புறம் அவனை படிக்க வைக்கிறதெல்லாம் சுத்த வேஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா சொல்ல, கடுப்பான ஹீரோடைய அம்மா இவனை நல்லா படிக்க வச்சு ஐஏஎஸ் ஆக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா அவங்க பையனை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடறாங்க. இவன் ஏன் இவ்வளோ கோவப்படுறா, எப்படி பார்த்தாலும் அவன் ஸ்கூல்ல அவனுக்கு சீட் இல்லைன்னு சொல்லிட்டு டிசி கொடுத்து அனுப்ப போறாங்க. இவன் வாங்கியிருக்க மார்க்கு எங்கேயும் சீட்டும் கிடைக்காது, எப்படி இவன் +1 போய் ஜாயின் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா ஒரு மாதிரி கேள்விக்குறியோட பார்த்துட்டு இருக்க, கற்பனா இந்த பக்கம் ஹீரோடைய அம்மா ஹீரோ படிச்சுட்டு இருந்த அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு பிரின்சிபால் கிட்ட இவங்க பையனுடைய +1 சீட் கேட்க, உங்க பையன் பிரவீன் 10th பாஸ் பண்ணதே பெரிய விஷயம், இதுக்கப்புறம்லாம் அவனை எங்களால் மேய்க்க முடியாதுமா, தயவு செஞ்சு அவனை இந்த ஸ்கூல்ல வந்து கூட்டு போயிடுங்க, வேற ஏதாவது ஸ்கூல்ல சேர்த்துருங்க, அவன் பண்ற வாழுத்தானத்துக்கு இந்த ஸ்கூல்ல இடம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பிரின்சிபல் பயங்கர ஸ்ட்ரிக்டா பேசிட்டு இருக்க, ஸ்பாட்லேயே ஹீரோவுடைய அம்மா பயங்கரமான எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க. பையனை நான் முதல் முறையா அந்த ஸ்கூல்ல சேர்க்கும் போது என்ன சொன்னீங்க, உங்க பையன் சச் அ பிரில்லியன்ட் பாய், நம்ம ஸ்கூல்ல நீங்க உங்க பையனை சேர்த்துட்டீங்களே, இதுக்கப்புறம் அவன் எங்க பிள்ளை அப்படின்ற மாதிரிலாம் பேசுனீங்களே, இப்போ சீட்டு கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோடைய அம்மா பயங்கர எமோஷனோட பேச, சரி அன்னைக்கு ஏதோ அட்மிஷன் போடணுமே சொல்லிட்டு கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு பேசிட்டேன், சரி ஓகே உங்க பையனை சேர்த்துக்கிறோம், இதுக்கப்புறமாச்சும் அவனை ஒழுங்கா வாழ்த்தனை பண்ணாம படிக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பிரின்சிபால் ஹீரோக்கு சீட் கொடுத்துறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ +1 ஜாயின் பண்ண போறான். +1 ஜாயின் பண்ணிட்டு திருந்தி படிப்பான்னு பார்த்தா, ஆனா நம்ம பையபுல ஸ்கூலுக்கு வர்றதே முழு நேரமா பொண்ணுங்களை சைட் அடிக்கதான். இவனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல நல்லா பப்ளியா பப்ளுன்னு ஒரு பையன் இருக்கான், நெட்டையா நரேஷ்னு ஒரு பையன் இருக்கான். இவங்க கூட எல்லாம் நம்ம ஹீரோ பேசக்கூடிய ஒரே டாபிக் பொண்ணுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, பஸ்ல இந்த பொண்ணு என்னதான் பாக்குது, இப்படி ஸ்கூலுக்கு போற வரைக்கும் போற வழியெல்லாம் பொண்ணுங்க என்னதான் பாக்குறாங்கன்ற மாதிரி மாய உலகத்துல நம்ம ஹீரோ வளம் வந்துட்டு இருக்கு. ஆனா கூட இருக்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான்
டேய் எப்பா நீ கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வாடா, அந்த பொண்ணுங்கெல்லாம் உன்னை பார்க்கலடா முறைக்குதுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் ரியாலிட்டியை புரிய வச்சு அவனை ஸ்கூலுக்கு கூட்டு வராங்க. அப்படி ஸ்கூலுக்கு வந்ததும் வழக்கம் போல கிளாஸ்ல ஆட்டம் பாட்டம் படிக்கிறத தவிர எல்லா வாழ்த்தனமும் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவுடைய கேங்கும் இப்படியே இருக்கிறதுனால கிளாஸ் டீச்சர் நம்ம ஹீரோவுடைய கேங்க வெளியில் நிக்க வச்சுறாங்க. அப்படி நம்ம ஹீரோவுடைய கேங் வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்து கிளாஸ் சேர்ந்த பிரதீஷான்ற பொண்ணையும் அந்த கிளாஸ் டீச்சர் வெளியில் நிக்க வச்சுறாங்க. இப்படி நம்ம ஹீரோவும் அந்த பக்கத்து கிளாஸ் பிரதீஷாவும் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் மாதிரி வெளியிலேயே நிக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. ஆனா நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்ததுமே காதலிக்க ஆரம்பிச்சாராம். எப்போ ஹீரோவுடைய கேங் எப்படி வெளியே வராங்களோ அதே மாதிரி இந்த பக்கத்து கிளாஸ் பிரதீஷாவையும் வெளியில் நிக்க வச்சுறாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது தான் இந்த பிரதீஷா பொண்ணு கிளாஸ் டைம்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்குமா, டெய்லி டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்றத டீச்சர் பாத்துறாங்களாம். அதனாலதான் அந்த பொண்ணு வெளியில அமைச்சாங்க. ஓ உனக்கு இப்படி ஒரு வீக்னஸ் இருக்கா, சரி ஓகே உனக்கு ஒரு பப்ஸ் வாங்கி தட்டா அப்படின்னமா நம்ம ஹீரோ பப்ஸ் வாங்கி கொடுத்து அந்த பிரதீஷான்ற பொண்ணை கரெக்ட் பண்ணிடான். போதாதுக்கு இவங்க அப்பா பேக்கரி வேற வச்சிருக்காருல, சோ இவங்க கடை பப்ஸை வச்சு பிரதீஷாவை உஷார் பண்ணி ஜாலியா லவ் பண்ண ஆரம்பிச்சான். இப்படி சந்தோஷமா நம்ம ஹீரோ பிரதீஷாவை லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் பிரதீஷா நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி அடுத்த ஒரு வாரத்துக்கு என்னால ஒரு நாள் பார்க்க முடியாது, ஏன்னா என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நாங்கெல்லாம் ஊருக்கு போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பிரதீஷா ஊருக்கு கிளம்பிடுறா. 1 வீக் பிரதீஷா லீவ் போட்டு ஊருக்கு போனதும் இந்த கேப்ல நம்ம ஹீரோக்கு ஃபேஸ்புக்ல ஒரு பொண்ணோட ஐடியில இருந்து மெசேஜ் வந்திருக்கு. ஹே பிரவீன், நானும் ஸ்கூல்ல தான் +1 B செக்ஷன், டெய்லி நான் உன்னை பார்ப்பேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சோனால்ன்ற பேர் மெசேஜ் அனுப்ப ஆஹா பேரே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோ சரி ஓகே நாளைக்கு கேன்டீன்ல மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட சோனாலும் கேன்டீன்ல வந்து மீட் பண்றா. சோனலை பார்த்ததுமே அவ்வளவுதாங்க டோட்டலா நம்ம ஹீரோ சோனல் கிட்ட சரண்டர் ஆயிடுறான். ஆனா நம்ம பிரதீஷாவை லவ் பண்ணிட்டோமே, ஸோ அதனால சோனல் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஆரம்பத்துல சோனலை ஃப்ரெண்டா பார்த்தாலும் ஆனா சோனல் ஹீரோவை மீட் பண்ண அன்னைக்கே லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை தன்னுடைய லவ்வராகவே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரே டைம்ல நம்ம ஹீரோ 2 பொண்ணுங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட் நோட்டீஸ் பண்ணிட்டு டேய் நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு, பண்றதுக்கு பேர் பொம்பளை பொறுக்கின்னு சொல்லுவாங்க, பிரதீஷா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நீ எப்படா சோனல் கூட சுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்க நீ சொல்றதெல்லாம் சரிதான் மச்சான், ஆனா சோனல் நான் வந்து லவ் எல்லாம் பண்ணல, அவதான் என் பின்னாடி லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கா, நம்மள ஒரு பொண்ணுக்கு பிடிச்சி லவ் பண்ணி சுத்துறதெல்லாம் அது தனி ஃபீல்ல, அதனாலதான் அவ ப்ரப்போஸ் பண்ண போது கூட என்னால நோ சொல்ல முடியல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ அவனுடைய ஃபீலிங்ஸை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண எல்லாம் சரிதான்டா, ஆனால் நீ ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணுற விதமாக இந்த சோனல் பொண்ணு கூடயும் சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்தமாக சரியில்லை, முடிஞ்ச அளவுக்கு அவகிட்ட பேசி புரியவை அப்படின்னு நம்மளாம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல் கல்ச்சரல் டே. 1 வீக் லீவ் போயிருந்த பிரதீஷா நம்ம ஹீரோவுடைய டான்ஸ் பார்க்கறதுக்காகவே வந்திருக்கா. வந்ததும் ஹீரோவுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதும் ஹீரோ மீட் பண்ணி ஹே நீ சூப்பரா ஆடினடா பிரவீன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போதே அங்க சோனலும் வந்திருக்கா. தூரம் அந்த பொண்ணு ஒரு பக்கம் பிரவீனை கூப்பிட ஒரு நிமிஷம் அவ என் ஃப்ரெண்டு தான், நான் அவகிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பிரதீஷா கிட்ட சொல்லிட்டு சோனல் கிட்ட போய் பேச அங்க சோனலும் நம்ம ஹீரோ கூட பேசிட்டு இருக்கும்போது கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கிறத தூரம் இருந்து பிரதீஷா பாக்குறா. ஆரம்பத்துல அவருக்கு எதுவும் பெருசா தப்பா தோணல, ஆனா அவ கூடவே 2 ஃப்ரெண்ட்ஸ் சுத்திட்டு இருக்காங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் பத்த வச்சுட்டே பாட்டா கணக்கா எனக்கு என்னவோ இந்த பிரவீன் பையன் அந்த சோனல் கிட்ட விழுந்துட்டான்னு நினைக்கிறேன், உன்னை நல்லா அவன் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கொளுத்தி போட்டு போக அவ்வளவுதான். அடுத்த நாளே பிரதீஷா வந்து பிரவீன் கிட்ட உனக்கும் சோனலுக்குள்ளயும் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நம்ம ஹீரோவா அதெல்லாம் ஒன்னும் இல்ல பிரதீஷா, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், உன்கிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க, நீ எதையும் நம்பாத அப்படின்னு சமாளிச்சு அனுப்பிடுறான். அதுக்கு அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து பிரவீனே இதுக்கப்புறமும் நீ பிரதீஷாவை வச்சுட்டே சோனல் கூட சுத்துறது சுத்தமா சரியில்லை, நாளைக்கு அந்த பொண்ணை பார்த்து நமக்குள்ளே எதுவும் இல்லை நம்ம பேசிக்க வேணாம்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகேடா நாளைக்கு நைட்டே சோனலை மீட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் நைட் நம்ம ஹீரோ சோனலை ரோட்டில் வச்சு மீட் பண்ணி இங்கே பார் சோனல் நான் பிரதீஷாவை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நமக்குள்ளே எதுவும் இல்லை நம்ம இதுக்கப்புறம் பேசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த சோனலா பிரவீன் இப்போ நீ சொன்னதை அப்படியே என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நம்ம பிரவீனை மயக்கிற மாதிரி பேசி டப்புன்னு கட்டி பிடிச்சிருவாளா. இப்படி இந்த சோனல் பொண்ணு பிரவீனை கட்டி பிடிச்சதும் பாவம் டீனேஜ் வயசு அவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, டப்புன்னு அவனும் சோனலை கட்டி பிடிக்க இதை தூரம் வந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா அது நம்ம பிரதீஷா. அவ்வளோதாங்க பிரதீஷா கண்ணு முன்னாடி பிரவீன் சோனலை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் பல்லாருன்னு ஒன்று அரைஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நடு ரோட்டில் கட்டி பிடிச்சிப்பாங்களா, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கண் கலங்கிட்டே கேட்க என்ன பிரதீஷா நீ என்ன சந்தேகப்படுறியா, நான் உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனால் அந்த சோனல் பொண்ணு அவ தான் என் ஃப்ரெண்டு சுற்றிக்கிட்டு இருக்கா, இப்போ கூட நான் அவ கூட பேச மாட்டேன் நோ சொல்றதுக்காக தான் வந்தேன், ஆனால் நீ என்னையே சந்தேகப்பட்டு என்னை அடிச்சிட்டல, காதலில் சந்தேகம் வந்துட்டா அது நிலைக்கவே நிலைக்காது, லெட்ஸ் பிரேக்கப், என்னையே சுற்றி வந்து என்னை லவ் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்க, சோனலுக்கு தான் ஓகே சொல்ல போறேன்னு சொல்லிட்டு திரும்பினா இங்கதாங்க படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த சோனலே பிரதீஷா கேங்க சேர்ந்த பொண்ணு தான். பிரதீஷா இல்லாத அந்த ஒரு வாரத்துல ஹீரோவை பத்தி பிரதீஷாவுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு வலையை விரிச்சிருக்காளுங்க.
அதில் நம்ம ஹீரோ நல்லா வசமாக மாட்டினதுனால பிரதீஷா கிட்ட நல்லா கையும் குளமாக மாட்டிக்கிறான். ஒரு பக்கம் சோனல் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்க, இன்னொரு பக்கம் பிரதீஷா என்னை இப்படி ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு பலார் நிறைய இந்த ஆரை வாங்கிட்டு இந்த பக்கம் திரும்பினா இங்கே இன்னொரு ட்விஸ்ட்டு. அதே வழியா பேக்கரியை மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க இவங்க அப்பா ஹீரோ ஒரு பொண்ணுகிட்ட ஆரை வாங்குறத பார்த்துடுறாரு. அவ்வளோதாங்க, இங்கே போகிறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கொட்டி கிடக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஹீரோவுடைய அப்பா ஹீரோ நடு ரோட்டில் ஒரு பொண்ணு கையில் அடி வாங்க பார்த்ததுலேருந்து அவரை வச்சு செய்ய ஆரம்பிச்சிடறாரு. வண்டி துடைக்க விடுறது, பேக்கரியில் வேலை செய்ய விடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கொடுத்து நம்ம ஹீரோவை போட்டு பிழிய ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் ஸ்கூல்ல ஒரு பக்கம் பிரஷிகா கூட பிரேக்கப் ஆனதுக்கு முக்கிய காரணமான அந்த சோனால் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அவளை பிரிச்சு விட்டாலே அந்த பொண்ணை ஏதாவது பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கேற்ற டைமிங்ல இவங்க கிளாஸ் பசங்க எல்லாரையும் அலப்புழாக்கு ட்ரிப்பு கூட்டு போறாங்க. அந்த ட்ரிப்ல ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்துட்டு பிரஷிகாவுடைய ஃப்ரெண்டான சோனால், அந்த பொண்ணால் தானே ஹீரோக்கு பிரேக்கப் ஆச்சு, அந்த பொண்ணை பசங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா ஓட்டந்தல அந்த ட்ரிப்பே அந்த சோனால் பொண்ணுக்கு பயங்கரமா ஸ்பாயில் ஆயிடுது. ஒரு ஓரமாக்கு வந்து அழுதுட்டு இருக்க, இப்படி அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத ஹீரோ கிளாஸ் சேர்ந்த பயங்கரமா படிக்கக்கூடிய பொண்ணான கனகான்ற பொண்ணு பாக்குறா. இவராங்க இந்த படத்துடைய கிட்டத்தட்ட ஹீரோயின் மாதிரி. இவ சோனால் பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஹே எதுக்கு அழுகுற, உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை போட்டு கலாய்க்கிற விஷயத்த சொல்ல, அவளதாங்க கனகா செம்ம காண்டாகி நேரா போயிட்டு அத்தனை பேர் முன்னாடி ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு கிழிச்சிடறா. இதனால வரைக்கும் கிளாஸ்ல புள்ள பூச்சியா தெரிஞ்ச கனகா ட்ரிப்ல சீரும் புளியா மாதிரி ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு கிழிச்சதுல இந்த கனகா பொண்ணி ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வெஞ்சன்ஸோட ரிட்டர்ன் ஸ்கூலுக்கு திரும்பியிருக்கான். அப்படி ஸ்கூலுக்கு வந்ததும் கனகா தன்னுடைய ஃபேமிலி ஆல்பமை கிளாஸுக்கு கொண்டு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சிட்டு இருந்திருக்கா. அப்படி காமிச்சிட்டு இருக்கும்போது அந்த போட்டோல அவங்க அப்பாவுடைய போட்டோவை நம்ம ஹீரோ பாத்துறான். அதுல கனகாவுடைய அப்பாவுக்கு சொட்ட தலையா இருக்கு. அந்த சொட்ட தலை மேட்டரை பிடிச்சிக்கிட்டு அவ்வளவுதாங்க ஹோல் கிளாஸ் முழுக்க கனகாவுடைய அப்பாவுக்கு சொட்டத்தில் கிரிக்கெட் விளையாடணுமா, அவர் தலையில் போய் விளையாடுங்க, பா ஃபோட்டோவில் இப்படி கிளார் அடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓட்டுன்னு ஓட்டுறான். பாவம் இதனால கனகா மனசுடைஞ்சு போயிட்டு கிளாஸ் ரூம்லேயே உட்காந்து அழுதுட்டு இருக்க. கரெக்டாக டைமுக்கு டீச்சரும் வராரு. போச்சு அவ்வளோதான், உன்னை பற்றி கனகா டீச்சர்கிட்ட போட்டு கொடுக்க போறா, அவ்வளோதான் உன்னை டிசி கொடுத்து அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோவை போட்டு பயங்கரமாக பயமுறுத்த ஹீரோக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஐயோ நல்லா பிரச்சனையில் மாட்டிட்டோம், கனகா ப்ளீஸ் எதுவும் சொல்லாத அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ நைஸாக சொல்ல பார்க்குறான். ஆனால் கனகா தேம்பி அழுதுகிட்டே இருக்கா. அப்படியே அழுதுட்டு இருக்கிறத கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டு, ஏமா கனகா உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ அவங்க அப்பாவை கலாச்ச விஷயத்தை போட்டு கொடுக்க போறான்ற மாதிரி ஹீரோ பயந்துட்டே இருக்கும்போது, ஆனால் கனகா எந்திரிச்சதுமே, சார் எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது சார், நான் மெடிக்கல் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏமா தலைவலிக்கலாமா அழுவாங்க, சரி கிளம்புமா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அனுப்பிடுறாங்க. நல்ல வேலை ஹீரோ போட்டு கொடுக்கல. இங்கேருந்து தான் நம்ம ஹீரோ கனகாவை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் நினைச்சிருந்தா நம்ம ஹீரோவை போட்டு கொடுத்துருக்கலாம், ஆனா போட்டு கொடுக்கல. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்து நம்ம ஹீரோ கனகாவை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோக்கு கனகாவை பிடிக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் கிளாஸ்ல யாரும் இல்லாத சமயமா பார்த்து கனகா கிட்ட போயிட்டு, நீ நினைச்சிருந்தா அன்னைக்கு என்ன அப்பாவை கலாச்சதுக்கு சார் கிட்ட போட்டு கொடுத்துருக்கலாம், ஆனா நீ ஏன் என்ன மாட்டி விடல அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு கனகா கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. நம்ம ஹீரோ கனகாவுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கறது, டெய்லி அவ கூட சுத்துறது, இப்படி நம்ம ஹீரோ கனகா கூட ஃப்ரெண்ட்லியா பழக, ஒரு நாள் அவங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் ஆஃப் டே லீவ் விட்டு எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புறாங்க. நம்ம ஹீரோக்கா இந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, கனகா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நேராக கனகா கிட்ட போயிட்டு, இன்னைக்கு என் அம்மாவுடைய பர்த்டே, சர்ப்ரைஸா என் அம்மாவுக்கு கேக் கட் பண்ணலான்னு இருக்கேன், நீயும் என் கூட வந்தா என் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஓ அப்படியா சூப்பர், நான் மட்டும் வந்தா நல்லா இருக்காது, நம்ம கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கனகா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு ஹீரோவுடைய வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததும் பர்த்டேவே இல்லாத அம்மாவுக்கு கேக் கட்டிங் செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க எல்லாரையும் அனுப்பிட்டு நம்ம ஹீரோ கனகாவை மட்டும் கொஞ்ச நேரம் எங்க வீட்லயே ஏற, என் அம்மா அப்பா கூட பேசிட்டு போவ அப்படின்ற மாதிரி வீட்லயே இருக்க வச்சுக்கிறான். இந்த நேரத்தில் அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. இப்படி உள்ள வரும்போதே, யாருக்கு இன்னைக்கு பிறந்தனால, எதுக்கு கேக் கட்டிங், இதுல ஜூஸ் கடையில் வேற 500 ரூபாய்க்கு கடன் வச்சு ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே உள்ள வந்தா, அப்பா இன்னைக்கு அம்மாவுடைய பர்த்டே தெரியாதா உனக்கு அப்படின்ற மாதிரி அப்புறம் நம்ம ஹீரோ கனகா முன்னாடி ஆக்டிங்க போட, அவங்க அப்பாவும் அதுக்கேற்ற மாதிரி, அட ஆமால இன்னைக்கு உன் அம்மா பிறந்த நாள்ல, நான் கூட நைட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீ சூப்பராக சர்ப்ரைஸ் பண்ணிட்டப்பா, சரி ஓகே இந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்க, இதுதான் பையன் கிளாஸ் பொண்ணு கனகா, நான் இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே, வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் ஆகுதுல, அந்த பொண்ணை ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சி விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, சரி ஓகே பிரவீன் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கனகா ஹீரோடைய வீட்டிலேருந்து கிளம்ப, ஹீரோக்கு கனகா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால முடியல. கனகாக்குள்ளேயும் அதே மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கனகாவாலையும் ஹீரோ கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண முடியாமலே ஆட்டோ ஏறி கிளம்பிடுறா. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் முட்டை கலக்கி சாங் தான். இப்படி ஹீரோடைய லைஃப் ஜாலியாக போயிட்டு இருக்க. அவங்க ஸ்கூல்ல
ஆனுவல் டே வருது. இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல நம்ம ஹீரோ டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறதா கனகா கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடியவன் சித்தார்த்ன்ற ஒரு பையன், பெரிய பணக்கார வீட்டு பையன். அந்த பையனுக்கும் நம்ம ஹீரோ கேங்க்கும் சுத்தமா ஆகாது. அதனால அந்த பையன் ஹீரோவை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தினான். இருந்தாலும் கரெக்டா ஆனுவல் டே அன்னைக்கு நைட் இந்த சித்தார்த் கேங்கும் ஸ்டேஜுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அவனும் ஒரு ரூம்குள்ள வச்சு நம்ம ஹீரோடைய கேங் லாக் பண்ணிட்டு ஹீரோவுடைய கேங் வந்து ஸ்டேஜ்ல சும்மா சிம்பு பாட்டு போட்டு பட்டையை கிளப்பிடுறாங்க. ஹீரோவுடைய பெர்ஃபார்மன்ஸை எல்லாரும் பார்த்து பயங்கரமா ரசிக்கிறாங்க. அதுல நம்ம கனகாவும் ஒருத்தி. இப்படி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதும் இந்த சித்தார்த் பைவுல பலவெறியோட வெளியே வந்து எங்களை ஆட விடாம நீ ஸ்டேஜ் ஏறி ஆடிட்டேடான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டைக்கு வர, அந்த சண்டைக்கு நடுவுல நம்ம ஹீரோக்காக கனகா உள்ள பூந்து பேசி அங்க வந்து கூட்டு போயிடா. ஸோ இந்த அளவுக்கு கனகா நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் கூடவே இருக்க நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ நீ கனகா கூட இருக்க பாத்தியா, இதுதான் உண்மையான லவ். இவ்வளவு நாள் நீ பண்ணிட்டு இருந்ததெல்லாம் சும்மா, நீ ஆரம்பத்துல கேட்ட உண்மையான லவ் உனக்கு கிடைக்க போகுது. நம்ம ஸ்கூல் ஃபேர்வெல் டே அன்னைக்கு நீ அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோக்கு சொல்லி அனுப்ப, அடுத்த சீன்லேயே ஃபேர்வெல் டே ஹீரோ தயங்கி கனகா கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்றான். அப்படி ப்ரப்போஸ் பண்ணதும் கனகா லவ் ஏத்துப்பான்னு பார்த்தா இங்க தாங்க ட்விஸ்ட். கனகா நம்ம ஹீரோ பார்த்து, ஏய் நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், இப்படி வந்து பேசணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு உனக்கும் செட்டே ஆகாது அப்படின்ற சொல்லிட்டு போயிடா. அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோ மனசொடைஞ்சு போய் உட்காந்து அழுதுட்டு இருக்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆறுதல் படுத்துறாங்க. அதுல ஹீரோடைய ஃப்ரெண்டான அந்த பப்ளு இருக்கான அவனுடைய கண்ணை ஒரு பக்கம் வீங்கிருக்கு, யாரா அவங்களை அடிச்சது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, எல்லாம் அந்த சித்தார்த் கேங் தான், அன்னைக்கு அவனை ஆட விடாம நம்ம ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டோம்ல, அதை பழித்திக்கிற விதமா எங்களெல்லாம் போட்டு அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பப்ளு சொல்ல, அவ்வளோதாங்க ஆல்ரெடி கனகா லவ் ஏத்துக்கலன்ற அந்த வெறியில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ மொத்த கோவத்தையும் அந்த சித்தார்த் மேலே காட்டுற விதமா கையில் ஒரு ஸ்டெம்ப் எடுத்துட்டு போயிட்டு அந்த சித்தார்த் கேங்கையும் போட்டு பொழக்கிறான். ஒரு பயங்கரமான சண்டை வெடிக்குதாங்க. அவ்வளோதான், பசங்க எல்லாரும் இப்போ பிரின்சிபால் ரூம்ல இருக்காங்க. பயங்கரமா அடி வாங்கின சித்தார்த்தோடைய பேரண்ட்ஸ் வந்து பிரின்சிபால் கிட்ட, இப்படி ஒரு ரவுடி பையில இன்னுமா நீங்க ஸ்கூல்ல வச்சுட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு அவனுக்கு டிசி கொடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ண ஹீரோவுடைய அம்மாவை பிரின்சிபால் வர வச்சிருப்பாங்க. பையனுக்கு டிசி கொடுக்க போகிறாங்கன்ற விஷயம் தெரிய வந்ததும் அவ்வளோதாங்க ஹீரோவுடைய அம்மா பிரின்சிபால் காலில் விழுந்து கதற ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ் என் பையனுடைய வாழ்க்கையை போயிடும், அவனை இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கதறிட்டு இருக்கும் போதே, ஆனால் ஒருத்தரும் கேட்குற மாதிரி இல்லை. டப்புன்னு இப்போ அந்த ஸ்பாட்லேயே ஹீரோவுடைய அம்மா மயங்கி விழ உடனே அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து சேர்க்குறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்ததும் டாக்டர் ஹீரோவுடைய அம்மாவை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோடைய அப்பாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி ஒய்ஃப்க்கு மைல்டு அட்டாக் வந்திருக்கு, அவங்க ஹார்ட் வீக்காக இருக்குது, அவங்க கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலில் அப்சர்வேஷன்லேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போக, அவ்வளோதாங்க இந்த இடத்துல ஹீரோவுடைய அப்பா நம்ம ஹீரோ டோட்டலாக வெறுக்க ஆரம்பிச்சிடறாரு. தான் ஒய்ஃப் இந்த நிலைமைக்கு ஆளானது காரணமே இவங்க பையன் பிரவீனால தான். ஸ்கூலில் ஒழுங்காக படிக்காமல் டிசி கொடுக்குற லெவலுக்கு போயிட்டு மன உளைச்சல் காலாகி நீங்க ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு ஆகி போச்சு. அதனால அந்த கோவத்திலே ஹீரோவுடைய அப்பா பிரவீனை பலாரம் அஞ்சுறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ டோட்டலாக டவுன் ஆயிடுறான். ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் வீடுன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா தான் அவங்க அம்மாவை பார்த்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சோகமா ஸ்கூலுக்கு போறான். பிரின்சிபால் அவனை இதுக்கப்புறமாச்சு ஒழுங்கா வரப்போற +2 போர்டு எக்ஸாம் படிச்சு முடிச்சுட்டு பாஸ் ஆகி போற வழியை பார்ப்பா அப்படின்னு சொல்லி அவனை திரும்பவும் கிளாஸ்ல சேர்த்து விடுறாங்க. நம்ம ஹீரோ சோகமா கிளாஸ்க்குள்ள வரத கனகா பாக்குறா. கனகா கிட்ட பேசாமலே நம்ம ஹீரோ அங்கிருந்து போக உடனே கனகா பிரவீனை கூப்பிட்டு, அன்னைக்கு அவங்க கிட்ட அப்படி பேசுனது தப்பு தான், நீயே சொல்லு, நீ இது வரைக்கும் நம்ம கிளாஸ்ல ஒரு சப்ஜெக்ட் கூட பாஸ் ஆகல, எனக்கு உன்னை பிடிக்கும் தான், ஆனா நீ லைஃப்ல சுத்தமா பொறுப்பே இல்லாம இருக்க, உன்னை நம்பி நான் எப்படி லவ் எல்லாம் பண்றது அப்படின்றமாலாம் கனகா ஹீரோவை பார்த்து கேட்க, ஹீரோ கூட இருக்க ஃப்ரெண்டு கனகாவை பார்த்து, அப்போ பிரவீன் +2 எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணிட்டா நீ அவனை லவ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே கனகாவும் சரி ஓகே அவனை +2 எக்ஸாமை பாஸ் பண்ண சொல்லு, நான் அவனை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதாங்க அதுக்கு அடுத்த சீன்ல இருந்து நம்ம ஹீரோ வெறித்தனமா படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் ஹீரோவோடைய அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. பையன் கொஞ்சம் கொஞ்சமா மாறி படிக்க ஆரம்பிக்கிறத அவங்க அம்மா ஒரு பக்கம் பார்த்துட்டு தான் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு, பிரவீன் இப்போ முன்ன மாதிரி இல்லைங்க, படிக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்படியே நாட்கள் மெதுவா ஓடுது. போர்டு எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் எல்லாம் ஸ்கூல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வீட்டுல இருந்து கிளம்ப பாக்குறான். அப்போன்னு பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி பெயின் வர ஆரம்பிக்குது. ஒன்னும் இல்லடா சின்ன வழிதான், நான் அப்பாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன், நீ எக்ஸாம் எழுத போ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு அவங்க அம்மாவை இப்படி விட்டு போக மனசு இல்லை. ஸோ அதனால நம்ம ஹீரோவே அவங்க அம்மாவை கூட்டிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் போய் சேர்றான். இன்னொரு பக்கம் எக்ஸாமுக்கு டைம் ஆகிட்டே இருக்கு. பசங்க எல்லாரும் கிளாஸ் ரூம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு பதட்டமாக நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு அவங்க அப்பா வராரு. டாக்டர் இவங்க அம்மாவை செக் பண்ணி பார்த்துட்டு, இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கேஸ் தான், இப்போ அவங்க நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு நிம்மதியாகவே இருக்கு. ஆனால் எக்ஸாமுக்கு டைப் ஆகி போச்சு. ஸோ உடனே ஹீரோவுடைய அம்மா அவங்க அப்பாவை பையனை ஸ்கூலுக்கு கூட்டு போய் விட சொல்றாங்க. அம்மாக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவுடைய அப்பா ஹீரோ கிட்ட பேசியிருக்க மாட்டாரு. ஆனால் இன்னைக்கு பையனுடைய எக்ஸாம்னு தெரிஞ்சதும், பிரவீனேவா நானே ஒன்று ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவசரமாக அவங்க அப்பா
ஸ்கூல்ல கொண்டு வந்து ட்ராப் பண்றாரு. அப்படி ட்ராப் பண்ணிட்டு உள்ள போறதுக்கு முன்னாடி தான் பையனை கூப்பிட்டு, பிரவீனே எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நல்லா போய் எழுது அப்படின்ற மாதிரி அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் ஏற்றி அனுப்புறாரு. லாஸ்ட் மினிட்ல எப்படியும் நம்ம ஹீரோ கிளாஸ் ரூமுக்கு போயிடறான். அப்படி உள்ள போனதும் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு எக்ஸாம் எழுத உட்காரான். அவனுடைய கை கால்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. இவன் அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி எழுதுறான்னு நமக்கு சொல்லல. அப்படியே கட் பண்ணா சில நாட்கள் கழிச்சு இன்னைக்கு நம்ம ஹீரோடைய +2 போர்டு எக்ஸாமுடைய ரிசல்ட் வரப்போகுது. ஸோ வழக்கம் போல் அவங்க அம்மா விடிய காலையிலேயே பூஜைலாம் பண்ணி பூஜை பண்ண எலுமிச்சை பழத்தில் ஜூஸ் போட்டு தான் பையனை வந்து எழுப்புறாங்க. அவனும் சந்தோஷமா எழுந்திரிச்சு அவங்க அம்மா கொடுத்த அந்த ஜூஸை குடிச்சிட்டு அவனுக்காக அவங்க அம்மா தைச்ச அந்த சட்டையை போட்டுக்கிட்டு எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. இருங்க நானும் உங்க கூட வரேன்ற மாதிரி ஹீரோவுடைய அப்பாவும் ஹீரோ கூட ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்படி ஹீரோ தான் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு ரிசல்ட் பார்க்கறதுக்காக அவன் ஸ்கூலுக்கு போகிறான். அப்படி அவன் ஸ்கூலுக்கு போனால் எல்லாரும் பரபரப்பாக அவங்களுடைய ரிசல்ட்ஸை பார்த்துட்டு இருக்க ஒரு பக்கம் ஹீரோவுடைய அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. டேய் பிரவீனே, அப்படி என்னடா பண்ண, பேனர்ல மூஞ்சி வர அளவுக்கு ரொம்ப எடுத்து வச்சிருக்கியாடா அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா கேட்க, இங்க தாங்க பெரிய ட்விஸ்ட். ஆக்சுவலா நம்ம ஹீரோ +2 ரிசல்ட்ல ஸ்கூல்லே 9th ரேங்க் எடுத்திருப்பான். அதனாலதான் அவன் போட்டோவை பேனர்ல போட்டிருக்காங்க. சுத்தி இருக்க மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம், ஏங்க உங்க பையன் ஸ்கூல்லே 9th ரேங்க் எடுத்திருக்கான், அதனாலதான் அவன் போட்டோவை பேனர்ல போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கை கொடுத்துட்டு போறாங்க. அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல ஹீரோவுடைய அப்பா அம்மா ஹீரோவை நினைச்சு பயங்கரமா பெருமைப்படுறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோ நல்ல மார்க் எடுத்து +2 எக்ஸாம பாஸ் பண்ணிட்டான். இப்படி +2 எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நேரா இப்போ கனகாவை போய் பார்க்கறான். கனகாவும் நம்ம ஹீரோவை பார்த்து கண் கலங்கிட்டே, எனக்காகவே நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கல பிரவீன், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட கையை பிடிச்சி ப்ரப்போஸ் பண்ண வரா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ டப்புனு கனகாவை ஸ்டாப் பண்ணி, ஒரு நிமிஷம் இரு அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி பிளாஷ்பேக் குள்ள போறான். அந்த பிளாஷ்பேக்ல ஹாஸ்பிட்டல்ல இவங்க அப்பா அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்திருப்பால. அப்போ இவனுடைய அப்பா ஃபுல்லா குடிச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, பிரவீன், நான் என் வாழ்க்கையில பெரிய பிசினஸ் மேன் ஆகி சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னால வெறும் ஒரு சின்ன பேக்கரியோட ஓனரா தான் ஆக முடிஞ்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சரியா படிக்காதான். எனக்கு படிப்பறிவு இல்லைன்றது ஒரே காரணத்தினாலே என் வீட்டுல இருந்து என்ன ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே என்ன மதிக்க கூட மாட்டாங்க. ஆனா உன் அம்மா மட்டும்தான் என்ன ஒரு ஆளா மதிச்சு என்ன நம்பி என் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் கூட வந்ததுனாலே உன் அம்மாவை அவங்க வீட்டுல இருக்கவங்களே இது வரைக்கும் ஒழுங்கான மரியாதை கொடுத்ததே இல்லை. அதுக்கு காரணம் நம்ம குடும்ப சூழ்நிலை. உங்க அம்மா என்ன நம்புனா, ஆனா நான் வாழ்க்கையில தோத்துட்டேன். இப்போ உன்னை நம்பிக்கிட்டு இருக்கா, நீயும் என்ன மாதிரி வாழ்க்கையில தோத்துறாதப்பா. ஒரு அப்பனுக்கு தான் தன்னை மாதிரி தான் பையன் தோத்துறவே கூடாதுன்னு தினம் அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இந்த உலகத்துல உன் அம்மாவும் என்னையும் தவிர உன்னை யாரும் அதிகமா நேசிச்சிடவே முடியாது. தயவு செஞ்சு வாழ்க்கையில தோத்துறாதப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயங்கர எமோஷனோட பேசிட்டு போயிருப்பாரு. இங்கதான் நம்ம ஹீரோ தான் எவ்வளவு சுயநலமா தன்னுடைய சந்தோஷம் தான் முக்கியன்ற மாதிரி சுத்திட்டோன்றத ரியலைஸ் பண்ணிட்டு அழுதுட்டே போய் அவங்க அப்பாவை ஹக் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் பயங்கரமா படிச்சு இன்னைக்கு +2ல நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணியிருப்பான். இப்போ கரண்ட்ல கனகா ஹீரோ கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அப்போ ஸ்பாட்ல நம்ம ஹீரோ, ஒரு வேளை நான் +2ல ஃபெயில் ஆயிருந்தா நீ என்ன காதலிச்சிருக்க மாட்டில. ஆனா என் அப்பா அம்மா அப்படி கிடையாது. ஒரு 2 நாள் கஷ்டப்படுவாங்க, 3ஆவது நாள் விட்ரா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதே அன்போட என் கூட இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் எங்க அப்பா அம்மாவுக்கு தான் வாழ போறேன். இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறது இல்ல, நீயும் ஒரு காரணமா இருந்த, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் அப்பா அம்மா கூட அங்கிருந்து கிளம்பி போறான். அப்படி போகும்போது அடுத்து என்னவா படிக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ தான் அம்மா கிட்ட கேட்க, எனக்கு நீ IAS ஆகணும்னு ஆசைப்பா, அவ்வளவுதானே, IAS ஆயிட்டா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ தான் அப்பா அம்மாவோட அங்கிருந்து கிளம்ப அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த யூத்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.